friends, நான் கிஷோர். வெல்கம் டு டெக்கிஷ் தமிழ். இந்த வீடியோல வந்து நம்ம ஹாத்வே பத்தி, ஹாத்வே ப்ராட்பேண்ட் பத்தி வந்து நம்ம ஒரு ஸ்பீட் டெஸ்ட் அப்புறம் வந்து எல்லா பெஞ்ச்மார்க்கும் பண்ண போறோம். நான் ப்ரீவியஸா வந்து பெஸ்ட் ப்ராட்பேண்ட்ஸ் இன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருந்தேன். நீங்க பார்க்கல அப்படின்னா வந்து நீங்க மேல இருக்க ஐ பட்டனை வந்து கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம முக்கியமாக வந்து 3 டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பீட் டெஸ்ட். ஸோ ஊக்லாவோட வந்து ஸ்பீட் டெஸ்ட்டோட வெப்சைட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அண்ட் அப்லோட் டெஸ்ட். அதாவது ஒரு 100 MB வந்து ஒரு டேட்டாவை வந்து நம்ம ரேண்டமாக வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1080p வீடியோ ஸ்ட்ரீமிங்கும் அதே மாதிரி 4K வீடியோ ஸ்ட்ரீமிங்கும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊக்லா ஸ்பீட் டெஸ்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் இருக்கும். ஸோ கீழே நீங்கள் பார்த்துக்கலாம், ஹாத்வே தான். இது ஸ்பீட் டெஸ்ட் ஆகட்டும். ஸோ இப்போதைக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்பீட் டெஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ அதோட ரிசல்ட் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் டீட்டெயில்டாக. பிங் வந்து 3 ms அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ரிசல்ட். ஸோ லெஸ் தென் 5 வந்து நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லேக்லாம் வந்து ஆகாது. அடுத்தது டவுன்லோடோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 179 MBPS வந்து நம்மளுக்கு இருக்குது. ஆனால் நம்மளோட பிளான் வந்து 150 MBPS. இதில் வந்து ஒரு 30 MBPS எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஸ்பீடில் வந்து எவ்வளோ சீக்கிரமாக டவுன்லோட் ஆகும்னு சொல்லிட்டு அடுத்த டெஸ்ட்டில் பார்க்கலாம். அடுத்தது அப்லோட் பார்த்தீங்கன்னா 89 MBPS வருது. ஸோ நம்மளோட பிளானில் வந்து 75 MBPS வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 MBPS வந்து எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்லோட் பண்ணுற போது எந்த ஒரு லேகுமே இருக்காதுன்னு எனக்கு தோணுது. இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் உங்களுக்கு தெரியும். இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது இந்த நம்மளோட ஹாத்வே ரிசல்ட்டில். ஸோ ஒரு வேளை வந்து இது இந்த மாதிரி கர்வ்டாக வந்து நடுவில் இருந்ததுன்னா உங்களோட இன்டர்நெட் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது நீங்கள் வந்து ஸ்டேபிளாக எந்த வீடியோவுமே பஃபர் இல்லாமல் பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் எதாவது ஆன்லைன் கேம்ஸ் விளையாடினா வந்து லேக் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணாலும் லேக் ஆகும். ஆனால் இந்த ஹாத்வேல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து எந்த லேகுமே எனக்கு வந்தது கிடையாது. ஸோ நல்ல இன்டர்நெட்னே சொல்லலாம். இப்போ செகண்ட் டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 MB ரேண்டம் டவுன்லோட் அண்ட் அப்லோட். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டமாக வந்து ஒரு 100 MB டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரைட்டில் வந்து ஸ்டாப் வாட்ச் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்சிருச்சு இப்போது. ஸோ எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 100 MB டவுன்லோட் ஆக ஜஸ்ட் 6 செகண்ட் தான் ஆச்சு நம்மளுக்கு. இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டமாக ஒரு 100 MB அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்துக்கோங்க 100 MB இருக்குது. ஸோ ரைட்டில் அதே மாதிரி ஸ்டாப் வாட்ச் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முடிஞ்சிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு 9 செகண்ட்ஸில் வந்து 100 MB அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ செம்ம ஸ்பீட் அப்படின்னே சொல்லலாம் அப்லோடும். இப்போ 2 டெஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல்ஸ் வீடியோ ஸ்ட்ரீமிங், அப்புறம் இல்லை அது மட்டும் இல்லாமல் 4K வீடியோ ஸ்ட்ரீமிங் தான் பார்க்க போகிறோம். இந்த தேர்ட் டெஸ்ட்டில் வந்து நம்ம யூடியூப்பில் ரேண்டமாக ஒரு 4K வீடியோ வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து 1080p தான் இருக்குது இப்போ குவாலிட்டி. இப்போ பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரு பஃபருமே உங்களுக்கு தெரியாது. ஸோ வந்து பஃபர் இல்லாமல் தான் வந்து ப்ளே ஆகுது. ஸோ நம்ம நடுவில் எங்கேயா ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம் அப்போயாவது பஃபர் வருதான்னு. ஸோ நடுவில் ஸ்கிப் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா வந்து பஃபர் வரலை 1080pயில். ஸோ இப்போ 4Kல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது. இப்போ வந்து நான் 4Kக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ 4Kக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன் இப்போது. ஸோ 4K ஷிஃப்ட் பண்ணது அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா வந்து பஃபர் வந்து எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ வந்து ஸ்மூத்தாக தான் ரன் ஆகுது. வீடியோலாம் வந்து ஈஸியாக ஸ்ட்ரீம் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு வாட்டி வந்து நம்ம ஸ்கிப் பண்ணியும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போயாவது வந்து லேக் ஆகுதா இல்லை பஃபர் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ ஸ்கிப் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு லேகுமே இல்லை. ஸோ வந்து வீடியோ ஸ்ட்ரீமிங்லாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது.
இப்போ வந்து நம்ம எல்லா டெஸ்ட்டுமே பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து என்னென்ன டெஸ்ட்லாம் வந்து ஹேத்வே பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ணோம். ஸோ இந்த பிளானில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 150 mbps அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து 179 mbps கிடச்சிருக்கு. ஸோ 30 mbps எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்குனே சொல்லலாம். ஸோ டவுன்லோட் பார்த்தீங்கன்னா வந்து ஹேத்வே பாஸ் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லலாம் டவுன்லோட் டெஸ்ட்டில். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா அப்லோட். ஸோ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா அப்லோட் வந்து 75 mbps அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 89 mbps கிடச்சிருக்கு. ஸோ வந்து அப்லோட் டெஸ்ட்லேயும் வந்து ஹேத்வே பாஸ் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் டெஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அண்ட் அப்லோட் டெஸ்ட் பண்ணணும் 100 MB ரேண்டமாக. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா 6 செகண்ட்ஸில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண 100 MB வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. அதே மாதிரி 9 செகண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அப்லோடும் ஆயிடுச்சு. ஸோ அதுலேயும் வந்து ஹேத்வே பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் டெஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 4K அப்புறம் வந்து 1080p வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்ணணும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா பஃபர் இல்லாமல் வந்து நம்மளுக்கு வந்து வீடியோ ஸ்ட்ரீம் ஆச்சு. ஸோ அதுலேயும் வந்து ஹேத்வே பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹேத்வே பற்றி எல்லாமே டெஸ்ட் பண்ணி ஹேத்வே வந்து நல்லா இருக்கா அப்படி இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்புறேன். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேலைகளை சந்திக்கிறேன். இது டெக்கிஷ் தமிழ்.